எனக்காக வந்து நிக்கிறதா? ஏன்னா நான் உங்க நம்பி வந்துட்டேன். என்ன நீங்க கைவிட மாட்டீங்க. நான் இன்னைக்கு வந்திருக்கிறது என் கணவருக்காக. நான் வந்திருக்கிறது என் பிள்ளைகளுக்காக. நான் வந்திருக்கிறது என் கூட பிறந்தவங்களுக்காக. நான் வந்திருக்கிறது என் அப்பா அம்மாக்காக. ஆண்டவரே, அவர்களை நீ அழித்து போடாதபடி, அவர்களை மேல் நீ கோபப்படாதபடி எனக்கு எங்க போகுது தெரியல. ஆண்டவரே, அவங்களை காப்பாற்றணும். எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும். நல்ல வழியில கொண்டு வரணும். எங்கேயாவது போகணும் நினைக்கிறேன். எங்க போகணும் தெரியலப்பா. உங்களுடைய வேதத்தை வார்த்தையை கேட்டேன். அன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்காக மோசே வந்து நின்னது போல இன்றைக்கு என்னுடைய ஜனங்களுக்காக என்னுடைய வந்து சமூகத்தில் நான் நிற்கிறேன். என்னுடைய ஜனம், என்னுடைய சொந்தம், அவர்களுக்காக நான் வந்து நிற்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய். உலகத்திலே நாளும் உபத்திரம் உண்டு, மறந்துவிடு உதவி தள்ளிடு. உலகத்திலே நாளும் உபத்திரம் உண்டு, மறந்துவிடு உதவி தள்ளிடு. மட்டும் நான் காத்தவரே, இனிமேலும் என்னை காத்தவரே. மட்டும் நான் காத்தவரே, இனிமேலும் காப்பியப்பா. அதை இதுவரைக்கும் என்னை பாதுகாத்து, இனிமேலும் என்னை பாதுகாப்பி. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீ பாதுகாப்பி. அதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்வீர். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீ தப்பி வைப்பீர். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என் கணவர் ரட்சிக்கப்படுவார். நான் நம்புகிறேன் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. நான் நம்புகிறேன் என் உற்சாகம் ரட்சிக்கப்படுவாங்க. நான் நம்புகிறேன் என் துக்கம் மாறும். நான் நம்புகிறேன் எனக்கு விடுதலை கிடைக்கும். நான் நம்புகிறேன் எனக்கு சுகம் கிடைக்கும். நான் நம்புகிறேன் எனக்கு அற்புதம் கிடைக்கும். நான் நம்புகிறேன் எனக்கு வெற்றி கிடைக்கும். நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன். நான் நம்புறேன், இன்னும் நம்புறேன். என் நம்பிக்கையே பல சபைகளை இருக்கிற மாதிரி ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டாம நிறைய முகஸ்துதிக்காக ஊழியக்காரரை மேன்மை பாராட்டுகிற, ஊழியக்காரரை உயர்த்தி பேசுகிற ஜனங்கள் நாங்கள். வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. எங்கள் ஊழியக்காரரை குறித்து மேன்மை பாராட்டுவதாக என் ஊழியர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற என் சத்திய ஆவியானவர் இந்த சபைக்கு எதற்காக என் ஊழியக்காரரை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, அதை இந்த சபைக்கு எதற்காக கர்த்தர் பேரை வைத்திருக்காரோ, அந்த வார்த்தையானவரை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் வந்திருக்கிறோம், சத்திய ஆவியானவரை நம்பி வந்திருக்கிறோம். பாராட்டுகிறோம். நம்பிக்கை இருக்கப்பா, நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் சொன்னபடியானவரே, நீ சொன்னபடி நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை 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 இதோ வந்திருக்கிற உங்களை 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 அதிசயமாக வழிநடத்துகிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வாக்கு சொல்கிறார். கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வாக்கு சொல்கிறார். என் ஜனங்கள் என்னை துதிக்கிறார்கள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை தேடி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வழி தப்பி போன, உமக்கு கீழ்ப்படியாமல் போன யோனாவையும் காப்பாற்றின தெய்வம் அப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிற எங்களை காப்பாற்றுவது, எங்களை அரவணைப்பது, எங்களை விடுவிப்பது, எங்களை சுகப்படுத்துவது, எங்களை பாதுகாப்பது, அது நிச்சயம். கர்த்தருடைய கட்டளைகளின் படி நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய ஜனத்திற்காக, எங்களுடைய சொந்த மதற்காக ஜெபித்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுது ஒரு விசையாய் உம்முடைய கிருபையினாலே எங்களை மூடிக்கொள்ளுங்க. இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் எங்களை காக்க எபினேசர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் உங்கள் இடத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இதை தவிர்த்து இருக்கிற எங்கள் சபையார்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பெயர்கள் தெரியாது, ஆனால் கால் எடுத்து வைத்த அனைத்துவரையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அத்தனை பெயர்களையும் கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையினாலே தலைவட்டி போய் இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்து, கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து, கர்த்தர் அழைத்து கொண்டு கைப்பிடித்து கொண்டு வந்து சபையின் நாமத்தை உயர்த்த கர்த்தருடைய மந்தை நீர் வாசம் பண்ணுகிற இந்த இடத்திலே உங்களுடைய ஆடுகள் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யப்பா. அதனுடைய கடைசியாக ஒரு விஷயாக நிறைய ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜெபித்து விட்டோம். எங்கள் ஊழியக்காரருக்காகவும் ஊழியக்கார அம்மாக்காகவும் அவருடைய மகனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய ஏற்ற துணியை கர்த்தர் அந்த மகனுக்கு சீக்கிரமாக கர்த்தர் தந்து அந்த வருகிற மருமகள் கர்த்தருடைய ஊழியத்திலே ஒரு தூணாக இருந்து இந்த சத்திய ஆவின் மகிமைக்கு ஏற்ற ஒரு மருமகளாக இந்த ஊழியத்தின் ஜனங்களை நேசிக்கிற ஒரு மருமகளாக, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு மருமகளாக, கட்டளைப்படி நடக்கிற மருமகளாக கர்த்தர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எந்த வயதிலும் நம்முடைய ஊழியத்தின் வேலைகளை செய்கிறார்கள் இந்த ஊழியக்காரர் அம்மா. இந்த மாதிரி எவ்வளவு வேலைகள் வீட்டில் செய்து கொண்டாலும் சபையிலும் வந்து செய்கிறார்கள். அவளுக்கு தெரியும் என்னோடு இருக்கிறவர் யெகோவா. எந்த சுகவீனத்துல இருந்தாலும் என்னை சுகப்படுத்துகிற யெகோவா ராபா என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர் அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க. கர்த்தருடைய பாதைகளை இன்னும் வளரட்டும். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். அடுத்து நீ சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் என் ஊழியக்காரர்கள் முழுவதுமாக மறைத்துக் கொண்டேன். ஆசை ஆபிரகாம் எங்கள் கண்களுக்கு தெரியாமல் கர்த்தருடைய வேலையானா எங்கள் கண்களுக்கு தெரியும். இருக்கிற இந்த கற்சாரிகளை நிரப்புகிற வேலையானாய் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் கிடைக்கிற நன்மைகளை பார்க்க முடியாமல் கிடைக்கிற அதிசயத்தை பார்க்க முடியாமல் அற்புதங்களை காண முடியாமல் இருக்கிற என் ஜனங்களுக்கு அதிசயத்தை அற்புதத்தை வெளிப்படுத்துகிற மகனாய் உங்களுடைய ஊழியக்காரனாக செய்யப்பா. இன்னும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இந்த வேதத்தில் இருக்கிறதா என்று நாங்கள் உடனே திகைத்து போயிருக்கிறோம். அதை இன்னும் 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 அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள சத்திய ஆவியானவர் அவரை நிரப்பும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடலில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளினாலே சுகமானீர்கள் என்ற வார்த்தையை கர்த்தர் ஊழியக்காரரை கர்த்தர் சுகமாக்குங்க. எங்களுடைய ஸ்தோத்திரத்தினாலே ஊழியக்காரரை சுகப்படுத்துங்க. எங்களுடைய ஸ்தோத்திரத்தினாலே ஊழியக்காரரை பலப்படுத்துங்க. எங்களுடைய ஸ்தோத்திரத்தினாலே ஊழியக்காரரை கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. நாங்கள் எங்கெங்கெல்லாம் விதைகளை விதைத்திருக்கிறோம் தேவன் அறிந்திருக்கிறீர். அந்த விதை ஆண்டவரே சீக்கிரமாய் அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை செய்யப்பா. ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ஆசை ஆண்டவரே, இந்த விண்ணப்ப ஜெபங்களை ஏற்றுக்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆசை. எனக்கு என்னன்னா எங்க சபை வழியா கடந்து போகிற எந்த கால்கள் இருந்தாலும் சரி அது ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. எங்க சபை வழியா எந்த கால்கள் போகிறதோ, எந்த கால்கள் வருகிறதோ, எந்த வண்டி போதோ, யாராவது வந்து போறாங்களோ என் சபை நேரே பத்தாவது அது ரட்சிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், துன்பங்கள் வரட்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின சபை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை அழைத்த சத்தியானவர் ஆண்டவரே ஆவியே உயிர்ப்பிக்கிறதப்பா. மாம்சமானது ஒன்றுக்கு உதவாதவரே. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க சொல்கிறார்களே. இந்த ஆவியும் ஜீவனும் வாசமாய் இந்த சலத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை உண்டு பண்ணுங்க. ஐயா சொல்லுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க.
மீன் பிரச்சனை இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Hallelujah.